அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ எல்லாமே இருந்தது நமக்கு. சரி, உங்களை பார்த்து, உங்கள் வீடியோ பார்த்துலேருந்து உபதேசம் வாங்கி பண்ணதுலேருந்து சரி, ஏதோ தெளிவு கிடச்சிருக்கு சாமி. சரி. இப்போ என்னன்னா, ஒரு ஒரு டைமில் பாடம் நல்லா பண்ண முடியுது. சரி. ஒரு சில டைமில் வந்து பதட்டம் ஆகுது. அது ஏன் சாமி? அது அப்படி தான் இருக்கும். முதல்ல மனம் 2 மாதம் வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அது எப்படி இருந்தாலும் நீ பண்ணுறத பண்ணிக்கினே இரு, அந்த பதட்டெல்லாம் நின்றுடும். உங்கள் ஆசீர்வாதம் இருந்தால் கண்டிப்பாக அது என் ஆசீர்வாதத்தில் ஒன்றே ஆகாது, உன் முயற்சியால் தான் எல்லாம் நடக்கும். சரி. என் ஆசீர்வாதம் இருந்ததுன்னா எல்லாருக்கும் இங்கேயே ஆசீர்வாதம் பண்ணி போய் ஞானி ஆகிடுங்கன்னு நினச்சிடுவேன். அதனால் இந்த மாதிரி ஏமாத்துற வேலைலாம் நான் பண்ணுறதில்ல. அது மாதிரி வேறு இடங்க இருக்கும். எவ்வளோ கேள்விங்க இருக்குது. ஆனால் அந்த கேள்வியெல்லாம் உங்கள் வீடியோ பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அது எதுவுமே கேட்டால் எங்கள் தகுதி உங்ககிட்ட கேட்க முடியாது. இருந்தாலும் இது போதும் சாமி. ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம். ஆசீர்வாதம் தான் போதும். நீங்கள் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தீங்க, நம்மளை நாம் எப்படி கும்பிடலாம் அப்படின்னு. அந்த உன்னுடைய உயிர் தான் உனக்கு கடவுள், உன்னுடைய ஆன்மா தான் உனக்கு கடவுள், உன்னுடைய ஜீவன் தான் உனக்கு கடவுள். இந்த 3 சேர்ந்து தான் உன்னை வழி நடத்துது. எந்த கடவுளும் உன்னை வழி நடத்துது. அப்போ உன்னையே நீ கும்பிட ஆரம்பிக்கணும். உன்னையே கண்ணை மூடினா உன் முகம் தெரிகிற மாதிரி முகத்தோடு நீ உறவாடணும். உடலை மறக்கணும், உயிரை நினைக்கணும். அந்த நினைக்கிற காலத்தில் நீ தானாகவே உன்னையே நீ அர்ச்சனை பண்ண ஆரம்பித்து அந்த மாதிரி செய்தீங்கன்னா அதுதான் நல்ல வழிபாடு. அதை விட்டுட்டு நீ கோயில் கோயிலாக திரியத்தால் ஒரு வழிபாடும் வராது. அது சுற்றுலா பார்க்கறதுக்கு அப்போ கருட்காட்சியாக தான் இருக்குமே தவிர உனக்கு அதனால் ஒரு நன்மை இல்லை. உன்னையே கும்பிடும் போது தான் உனக்கு நன்மை கிடைக்கும். அதனால் தானே கடவுள் அப்படின்ற நினைப்போட வாழுங்க. தான் இல்லைன்னா கடவுளே இல்லைன்ற நினைப்போட வாழுங்க. அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஆத்மா நல்லா இருக்கணும். நல்லா இருக்கிறதா இங்கே உட்காந்து எல்லா ஹாஸ்பிட்டலில் இருப்பேன். ஏம்மா நல்லா இல்லைன்னா பெட்டில் படுத்துக்கணும்மா. நல்லா இருக்கிறதா தான் இங்கே உட்காந்து பேசிக்கிறேன். நல்லா இல்லை சாமி, பார்த்தோன்னே எனக்கு அதை கேட்கணும்னு தோணுச்சு. அதனால வேற ஒன்று தோணும். எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறீங்க, அதே மாதிரி எல்லாருக்குமே நடக்குது. எனக்கு பொறுத்த வரைக்கும் என் அப்பா முருகன் உங்களை வழி காமிச்சு விட்டதாக நான் நினச்சி உங்கள் பாதத்தில் வந்து விழுந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் நல்லா தான் இருக்கேன். அந்த நன்றியை நான் சொல்லணும் உங்களுக்கு. அதனால தான் இப்போ ஒரு நன்றியும் சொல்லுவாங்க, கடவுளுக்கு நன்றி சொல்லுவாங்க. என்னை பெற்ற அப்பா மாதிரி உங்களாண்ட நான் பல பேர் சொல்லுவாங்க, சாமி உங்ககிட்ட வந்த பிறகு இது நடந்தது அது நடந்தது. ஆனால் நான் யாருக்கும் எதுவும் செய்யறதில்லை, எனக்கு செய்யவும் தெரியாது. அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுடைய நம்பிக்கையும் கடவுளுடைய அருளும் அவங்களுக்கு கை கொடுக்குது. அது மாதிரி நீ நல்லா இருக்கிறன்னா உன் நம்பிக்கையும் கடவுளுடைய அருளும். எனக்கு ஒரு வேலையும் இல்லைம்மா, நான் சாதாரண மனிதன். எனக்கு அப்போ உங்க ரூபத்துல நான் பாக்குறேன். அதை நன்றி நினைக்கணும் இல்லப்பா, என்னுடைய விருப்பம். ஆனா நான் அதுக்கெல்லாம் ஆள் இல்லைம்மா. சொல்லு. எனக்கு அதுதான், வேற ஒண்ணு இல்லை சாமி. சரி, யோகா பண்றேன் நானு. உங்கள்ட்ட வாங்கியிருக்கேன் உபதேசம், 3 உபதேசம் வாங்கியிருக்கேன். அதன்படி எனக்கு எல்லாமே கரெக்டாவே இருக்கு. இப்போ எனக்கு என்னன்னா சரியா பண்ண அந்த அளவுக்கு விட மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கா மாதிரி இருக்குது. மாறு ரொம்ப வலிக்குது. அந்த தலை ரொம்ப கொஞ்சம் பாரமா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்கும். பாடம் பண்ணும்போது காற்று ஏறும்போது அப்படிதான் இருக்கும். அதை கண்டு பயப்படக்கூடாது. நீ செய்யறத செய்துன்னே போ, அது நாளடைவில் சரியா போயிடும். சரி சாமி, எனக்கு அதுதான், வேற ஒன்றே இல்லை சாமி. எனக்கு எப்பவுமே என்னுடைய உழைப்பு, நான் கஷ்டப்படுறது, இனிமே கடவுள் எனக்கு இருக்கிறாருன்னு உங்களை காமிச்சிட்டதுக்காக நான் நன்றி சொல்றேன். சந்தோஷம். அந்த கருவியை இயக்கிறவன் கடவுள். அந்த கடவுளாக இருக்கிறவன் யாருன்னா உங்களுடைய உயிர், உங்களுடைய ஆன்மா, உங்களுடைய ஜீவன். இதை தவிர வெளி உலகத்தில் ஒரு கடவுளும் கிடையாது. நீ இல்லைன்னா கடவுள்னே ஒன்று கிடையாது. நான் கடவுள்னே நான் சொல்லனா கடவுள் பேசுறதே கடவுள் தான் பேசுது. கடவுள் தான் உன்னை விட்டு விலகுது. கடவுள் தான் உனக்குள்ள போயிருந்து பிறப்பெடுத்தது. எல்லாமே கடவுளுடைய இயக்கம். உலகமே ஒரு கடவுள் கீழே தான் இயங்குதே தவிர ஜாதிக்கு ஒரு கடவுள், மதத்துக்கு ஒரு கடவுள், ஊருக்கு ஒரு கடவுள், தெருவுக்கு ஒரு கடவுள்லாம் கிடையாது. இது மனிதனுடைய கற்பனையால் இத்தனை கடவுள்களை வகுத்துக்கினானே தவிர இதில் கிறிஸ்துவ மதத்தில் அல்லாஹ் கடவுள், முஸ்லீம் மதத்தில் அல்லாஹ் கடவுள்,
கிறிஸ்துவ மதத்தில் ஜீசஸ் கடவுள், இந்து மதத்தில் பலவிதமான கடவுள். இதில் யார் கடவுள்? அதனால தான் சொல்கிறது, மனிதா நீ தான் கடவுள், நீ இல்லைன்னா கடவுள்னே ஒன்று கிடையாது, இந்த உலகம்னே ஒன்று கிடையாது. இந்த உலகம்னு நம்ம எதை சொல்கிறோம்? உயிரினங்கள் எங்கே வாழுதோ அதுதான் உலகம். உயிரினங்கள் வாழாத இடம் கோள்கள். அப்போ கோள்களுக்கும் உலகத்துக்கும் இந்த கோளை நம்ம கோளுன்னே சொல்லலை, உலகம்னு சொல்கிறோம். யாரை சொல்லின்னுக்கிறோம்? நம்மளையே தான் நம்ம சொல்லின்னுக்கிறோம். அதை அறியாமல் உலகம்ன்றதை வேறு எதையோ சொல்லிங்கிறோம் நினச்சின்னு இருக்கிறோம். ஆனால் இது காரணம் அறியாமை. நமக்குள்ள இறைவன் இருந்து நம்மளை ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு பைக்கு வாங்குகிறோம், 10 வருஷம் நல்லா ஓடுது, 12வது வருஷம் ரிப்பேர் ஆகி போகுது. ரிப்பேர் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு மெக்கானிக்கிட்ட ரிப்பேர் பார்க்குறோம், அதுவும் முடியலன்னா அது கண்டம் பண்ணி போட்டுடுறோம். மனித உடல் ஒரு பைக்கு மாதிரி, ஒரு கார் மாதிரி, ஒரு ஃப்ளைட்டு மாதிரி, ஒரு ட்ரெயின் மாதிரி ஓடுற வரைக்கும் ஓடிக்கினே இருக்கும். எல்லா பார்ட்ஸுகளும் ஒரு நாள் தேயும். இப்போ கரும்பு சார் பிழிகிற மிஷின் பார்த்துருப்பீங்க நீங்கள், ரோடெல்லாம் வச்சுருக்கோம். புது மிஷினில் கரும்பு எடுத்து விட்டானுன்னா அது சக்கையை சாரெல்லாம் பிழிஞ்சு ஒரு மாவாக்கி கொடுத்துரும் அந்த சக்கையை. அதே மிஷினை ஒரு 10 வருஷம் சுற்றி 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 ஓடி போச்சுன்னா 10 வாட்டி விட்டேன்னா கூட பிழிஞ்சு 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 சக்கையாக தான் இருக்கும். இந்த மனித உடல் பிறந்த உடனே கொஞ்சமாக சாப்பிட்டோம், வளர்ந்த உடனே அதிகமாக சாப்பிட்டோம், வயசு முடியும் போது திருப்பி பழைய நிலை குழந்தை நிலைக்கு வந்துட்டோம். அப்போது உள்ளே இருக்கிற உறுப்பெல்லாம் தேயுது. தேயும் போது ஜீரணசக்தி ஆகலை. ஜீரணசக்தி ஆகாத போது நமக்கு பிராணம் சரியாக கிடைக்கல, அபானம் சரியாக போகல. இதனால் நமக்கு நோய் நொடிகள் வருது. இதுக்கு காரணம் சில பழக்கங்கள். ஆகக்கூடிய மொத்தத்தில் நம்ம ஒரு வண்டி, அந்த வண்டி ஒரு நாள் கண்டமாயி மண்ணுக்கு போயிடும். ஆனால் இறைவன் எப்பவுமே கண்டமானதில்லை, நீ உன்னுடைய ஆன்மாவும் எப்பவுமே கண்டமானதில்லை. இந்த இரு பொருளும் உலகத்தில் உற்பத்தி ஆகிக்கினே இருக்கும், உற்பத்தி மறைஞ்சிக்கினே இருக்கும், போய்கினே இருக்கும். இதை உணர்றவன் தான் 6 அறிவு மனிதன், இதை உணராத 3 அறிவு மனிதன் தான். ஐயா எனக்கு என்ன நானே தெரிஞ்சுக்கணும் ஐயா. அதுக்கு என்னென்னமோ வழி தேடிட்டேன். 40 வருஷமாக நானும் இல்லை, உங்களுக்கு இப்போ இன்னைய சூழ்நிலைக்கு இந்த பாடங்கள் உங்களுக்கு முடியாது. என்ன பாருங்கள் ஐயா? இந்த வழி உங்களுக்கு செய்ய முடியாது. ஏன்னா இது கொஞ்சம் கடினமான விஷயம். இந்த கடினமான விஷயத்துக்கு காரணம் என்னன்னா அந்த நுரையீரல் சரியா இருக்கணும், ஆர்ட் சரியா இருக்கணும். ஏன்னா அந்த காற்று பஞ்சிங் பண்ணணும். நல்லா இருக்கு, நான் பண்றேன். இப்போ நம்ப மாட்டீங்க, இப்போ நானும் எங்கள் அம்மா கூட இருக்கேன். சரி, இது என்னோட ஆசை. சரி, அது எங்கள் அம்மா கூட இருக்கேன் ஊரில், அந்த வில்லேஜில் இருக்குது. எனக்கு ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்குது, அதில் பூந்தோட்டம் இருக்குது. பூந்தோட்டத்துக்கு நான் தண்ணி பாய்ச்சினேன். இப்போ 2 வருஷமாக தண்ணி நானே பாய்ச்சினேன். நானே 25 கிலோமீட்டர் பக்கத்தில் மதனப்பள்ளின்னு ஒரு வில்லேஜ், எங்களது வில்லேஜ், அது ஒரு டவுன். அந்த பூ எடுத்துகிட்டு போய் நாங்கள் போடணும். ஆந்திராவில் நான் டெய்லி 3 வாட்டி போயிட்டு வருவாங்க. நான் டெய்லி 4 கிலோமீட்டர் முடியுது. உங்களுக்கு அந்த தைரியங்க சந்தோஷம். எனக்கு தைரியம். வழியை பின்பற்றி போங்க. கடவுளை அறியறத விட எனக்கு பெயின் எதுவும் இல்லை. கடவுளை அறியாதீங்க, முதல்ல உங்களை அறியுங்க. என்ன அறியற கடவுளை உங்களை அறியுங்க. உங்களை அறிஞ்சிங்கன்னாவே கடவுளை அறிஞ்ச மாதிரி. உங்களை அறியாத மனிதன் ஊரெல்லாம் சுற்றி கடவுளை தேடினா கூட கடவுள் எங்கேயுமே கிடைக்க மாட்டான். எங்கேயானா கடவுளுக்கு அட்ரஸாக கொடுத்துக்குது. இந்த மசூதியில் இருக்கிற, இந்த சர்ச்சில் இருக்கிற, இந்த கோயிலில் இருக்கிற அட்ரஸாக கொடுத்துக்குது. ஏமாளி ஜனங்கள். அந்த ஏமாளி ஜனங்களுக்கு ஒரு வழி வேணும், அது பக்தி. அந்த பக்திக்கு சர்ச்சு வேணும், அந்த பக்திக்கு மசூதி வேணும், அந்த பக்திக்கு கோயில் வேணும். ஆனால் வாழ்நாள் ஃபுல்லாக அதிலேயே சுற்றக்கூடாது. தன்னை யார், நான் யார், நான் எதுக்காக வந்தேன் இந்த உலகத்துக்கு, என்ன செய்ய வந்தேன், நான் என்ன செய்துன்னுக்கிறேன். அப்போ நான் என்னையே தெரியாத இந்த உலகமெல்லாம் எனக்கு தெரிஞ்சு என்ன பயன் இருக்குது? உலகம் இருக்க போதே நான் இருக்க மாட்டேனே, நான் மறையத்துக்குள்ளே என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்குவேனாவான்னு தேடுறதான் யோகமாக இருக்கும். அதில் தேடி முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்க, வெற்றி அடைங்க. சந்தோஷம், இறைவன் அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். ஒன்றுமான உபதேசம் வாங்கணும். ஆமாம், அப்போ தான் அதை செய்ய முடியும். உபதேசம் வாங்காமல் சும்மா படிக்கிறதுலையோ பேசுறதுலையோ வராது. ப்ராக்டிக்கலில் போனால் தான் வரும். திருவள்ளூரின் பக்கத்திலே